வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கரம் மசாலா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. ஒரு மிக்சியில் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசாக வெட்டி சேர்த்து வதக்குங்க. பொடுசாக கட் பண்ண வேண்டாம், கலர் மாறிடும். இப்போ அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அடி பிடிக்காமல் கிளறணும். கொஞ்சம் பச்சை வாடை போன உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் அதில் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே தேவையான அளவு உப்பு போட்டு காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் விடுங்க. 2 விசில் விடுங்க. ஸ்டீம் அடங்கின உடனே அதில் ஒரு கை தேங்காய் பூ, 2 கிராம்பு, பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, 4 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் இந்த காய்கறி கலவையோடு சேர்த்து நல்லா பரட்டி கொடுங்க. தேவையான அளவு தண்ணி இப்போ ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. திறந்து வச்சே கொதிச்சா போதும். நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழையை அதில் தூவி தேங்காய் பேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே இறக்குனா வெள்ளை குருமா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் நல்லாயிருக்கும்.